தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களுக்குமே பல்வேறு விதமான ஆலோசனைகளை சொல்றதுக்கு பல்வேறு விதமான நபர்கள் இருப்பாங்க, கட்சிகளிலும் இருப்பாங்க, கட்சிகளிலும் இருப்பாங்க. ஆனா அதுல தனக்கு எது சாதகமாக இருக்குமோ, தனக்கு எது உயர்வுக்கு வழிவகுக்குமோ, எந்த ஆலோசனை தன்னை முதல் நாட்கள் நோக்கி நடத்துமோ அதுதான் பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கொள்வாங்க. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் பல சீமானவர்கள் அதிகாரத்தை நோக்கிய அவருடைய பயணத்தில் ஐயா ரவீந்திர துரைசாமி அவருடைய ஆலோசனை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது மறக்க முடியாது. அதே மாதிரி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபியும் சீமானவர்கள் ஆலோசனை மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனா அதுல சீமானவர்கள் தனக்கு எது கரெக்டா வருமோ அதான் எடுப்பார் அப்படிங்கிற மாற்றத்தில் அந்த வகையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரே மாதத்தில் ரவீந்திர துரைசாமி அவர்கள் மூடிக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அதுல மையப்புள்ளியாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் பல சீமானவர்கள் இருக்கிறார். அந்த சீமான முதல் ஃபேஸ் பண்ணி 2026 தேர்தல் சந்திச்சா 2029 பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து இருக்கு. அது தொடர்ச்சி பல்வேறு நிகழ்வுகள் வருது நடக்குது. இந்த சூழல்ல சீமானவர்கள் அந்த மாதிரியான ஒரு கூட்டணிக்கு அந்த மாதிரியான ஒரு திட்டத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது தெரியுது. சீமானவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில இந்தியா இதுவரை கண்டிராத மோசமான பிரதமர் மோடி அப்படிங்கிறத அடுத்த பேசியிருக்காரு. அதே மாதிரி அடுத்த நாள் கடந்த 1998 கோவை குண்டுவெடிப்பு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட ஒரு இஸ்லாமிய சிறைவாசியின் மரணத்துக்கு சீமானவர்கள் நேரடியாகவே போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இது இப்போ பாஜக மிகப்பெரிய கோபத்தையும் கொண்டு ஏற்படுத்தி இது டெல்லி வரைக்கும் எதிர்த்திருக்கு. சோ சீமானவர்களுடைய கொள்கை அப்படிங்கிறது பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்கு அப்படிங்கிறத டெல்லி நிலைக்கு கூடிய அது இப்போ இன்னொரு நாட்களில் குறிப்பாக 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பாஜக போன்ற எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. இது மூலமாக ரவீந்திர துரைசாமி அவர்கள் சொல்ற மாதிரி சீமான தமிழ்நாட்டின் நிதிஷ்குமாராகவே பாஜக முன்னிலைப்படுத்தினாலும் சீமானுக்கு ஒத்துவர மாட்டார் அப்படிங்கிறது இதே போன்ற நிகழ்வுகள் உறுதிப்படுத்துது. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியும் ஆட்சி அணியை எந்த வழியிலும் அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணோட்டத்தில் இல்ல. அவர்கள் ஒரு சில கொள்கை கோட்பாடுகளை வைத்து அதன் மூலமாக தான் அரசியல் அதிகாரத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதும் இதே போன்ற நிகழ்வுகள் தெளிவுபடுத்துது. 2026 சீமான் அவர்களை ஒரு முதன்மை போர்ஸாக முதல்வராக முன்னிறுத்தி ஒரு அணி அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இனி இல்ல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதுல ரவீந்திர துரைசாமி அவர்களுடைய வியூகத்தை விட சாட்டி தலைமை போன்றவருடைய வியூகம் சீமானிடம் ஈடுபட்டு அப்படிங்கிறதும் உறுதியாகுது. இதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விடயம் அப்படிங்கிறதுல மாற்றத்தில் இல்லை. ஏன்னா ஒன்றில் ஆளக்கூடிய ஒரு கட்சியின் துணையோடு இங்க ஆட்சி அமைத்தாலும் அது எத்தனை நாட்கள் ஓடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு பதிலாக தனித்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைப்பது தான் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாற்றத்தில்